கோவாவை எந்த ஒரு பேக்கேஜும் இல்லாம பட்ஜெட்ல எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நான் 3 days கம்ப்ளீட்டா கோவாவை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது, எந்தெந்த பிளேசஸ்ல விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐட்னரியோட தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இருக்கக்கூடிய யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயிருங்க. இங்க ரீச் ஆன உடனே உங்களுக்கு 3:30க்கு டெய்லியும் பெங்களூர்ல இருந்து கோவா போகக்கூடிய வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ் ரெடியா நின்று இருக்கும். இந்த ட்ரெயின்ல நீங்க ஏறினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 4 o'clock எல்லாமே உங்களை கோவால இருக்கக்கூடிய மட்கான் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. நீங்க அங்க இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பஸ், கேப், பைக் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க உங்க ரூம் ஸ்டே எங்க புக் பண்ணிருக்கீங்களோ அந்த பிளேஸ்க்கு போய்க்கோங்க. கோவால உங்களுக்கு 250ல இருந்து 600 வரைக்கும் எல்லா பைக்ஸுமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்க ரெண்டுக்கு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே சைட் சீயிங் பிளேசஸ் பார்க்க கிளம்பிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோர்ட் அகோடா போயிருங்க. அதை பார்த்து முடிச்ச உடனே அகோடா ஜெயில் இருக்கும், அதையும் பார்த்து முடிச்சுட்டு சின்கிரிம் பீச், கேண்டலிம் பீச், கலங்கட் பீச் எல்லாமே பார்த்துட்டு உங்க டே 1 எண்ட் பண்ணிக்கோங்க. டே 2 மார்னிங் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நேரா பைக் எடுத்துட்டு வாகட்டர் பீச் போயிருங்க. வாகட்டர் பீச் பார்த்து முடிச்சுட்டு சப்போரா ஃபோர்ட், சப்போரா பீச், அஞ்சுனா மார்க்கெட் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6ல இருந்து 6:30க்குள்ள பாகா பீச் ரீச் ஆயிருங்க. பாகா பீச்ல நீங்க சன்செட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு நைட் லைஃப் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க அந்த நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய டீட்டோஸ் லேண்ட் போயிட்டு நீங்க நைட் லைஃப் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு உங்க டே 2 கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் டே 3 இன்னைக்கு நீங்க பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிருங்க. செக் அவுட் பண்ணிட்டு உங்க பைக் எடுத்துட்டு ஓல்டு கோவாவும் சவுத் கோவாவும் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச்சஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. அடுத்தது நீங்க மிராமர் பீச், டோனாபாலா வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு பஞ்சிம் சிட்டி வந்துருங்க. பஞ்சிம் சிட்டி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சிம் சிட்டிலேயே நீங்க ஷாப்பிங்கும் முடிச்சிருங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு ஃபவுண்டன் ஹேஷ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நீங்க திரும்ப வந்து உங்க பைக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு நிகான் ஜங்ஷனுக்கே ரீச் பண்ணிருங்க. இங்க உங்களுக்கு நைட்டு 11:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். இந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்க திரும்ப பெங்களூருக்கே வந்துடலாம். நீங்க கோவாவை எப்படி ரீச் பண்ணணும், அங்க எந்த பிளேஸ்ல நீங்க ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணணும், கம்ப்ளீட்டா டே 1ல என்ன பார்க்கணும், டே 2ல என்ன பார்க்கணும், டே 3ல என்ன பார்க்கணுங்கிற ஃபுல் ஐட்னரியுமே ஒரு டிராவல் பிளானா நான் ரெடி பண்ணி ஒரு பிடிஎஃப்ல வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே கோவான்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஓன் டிராவல் பிராண்டான அன்பிளான் ஹாலிடேஸ்ல 2,999ல இருந்தே கோவா பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பேக்கேஜஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம unplanholiday.in வெப்சைட்ஸ்லயே இருக்கு. வெப்சைட்ஸ்க்கான லிங்க் பயோல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க வேற ஏதாவது பிளேஸ்க்கு டிராவல் பண்ணணும் இல்ல டிராவல் பிளான் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த டிராவல் பிளானை கண்டிப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.